செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த 1991-95 காலகட்டத்தில், குறிப்பாக 1992ஆம் ஆண்டு ஆதிவாசி மக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி கிராமத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய வன்கொடுமைக்கு எதிராக ஒரு நீடித்த போராட்டத்தை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மக்கள் மன்றத்திலும் நடத்தியது. சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், நீதிமன்றத்தில், இப்படி எல்லா மன்றத்திலும் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாக அந்த கிராமத்தில் நடந்த வன்முறை, வன்கொடுமை, மனித உரிமை மீறல் அனைத்தும் இன்றைக்கு உலகத்திற்கு முன்னால் வெளிவந்து நீதிமன்றத்திலே அத்தனை குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடந்த கொடுமைகள் அனைத்தையும் அன்றைக்கு மூடி மறைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் அதிமுக ஆட்சி என்பது அன்றைக்கு இருந்தது. ஆகவே அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவை பெற்றவர்களாக குற்றவாளிகள் அனைவரும் இருந்தார்கள். ஆகவே அரசாங்கத்தையும் குற்றவாளிகளையும் எதிர்த்து அந்த சின்னஞ்சிறு கிராமத்தை சார்ந்த மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய முழுமையான ஆதரவோடு நடத்திய நீடித்த போராட்டம் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் குற்றம் செய்தால் அவர்களை நம்மால் தண்டிக்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்கள், இந்திய நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வாச்சாத்தி கிராம மக்கள் ஒன்றுபட்டு நடத்திய போராட்டம் இது. இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒரு முக்கியமான மக்கள் இயக்கமாக செங்கொடி இயக்கம் ஆற்றியது மிக முக்கியமான காரணம். ஆனால் இவ்வளவு பெரிய தண்டனைகள்லாம் கொடுத்ததற்கு பிறகும் காவல்துறையை சார்ந்தவர்கள், அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் திருந்தது மாதிரி தெரியல. இப்போதும் அத்தகைய மனித உரிமை மீறல்கள், காவல் நிலைய மரணங்கள் அல்லது என்கவுண்டர்கள் இவையெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் முறையாக சட்டத்தின்படி நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர காவல்துறை தானாகவே தண்டனை வழங்குவது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கும் நடக்காமல் இருப்பதற்குமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். மனித உரிமை சம்பந்தமான பயிற்சியை, பாடத்தை காவல்துறை, வனத்துறையை சார்ந்தவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அதை மீறினால் தண்டிக்கப்படுவோம் என்கிற பயம், அச்சம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, ஏற்கனவே திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்கள் வாச்சாத்தி வன்கொடுமையை திரைப்படமாக எடுப்பது என்று ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்து திரைக்கதை அனைத்துமே தயாராக இருக்கிறது. தயாரிப்பாளர்கள் தான் யாரும் முன்வரவில்லை. ஆகவே இன்றைக்கு இந்த காமரேட் டாக்கீஸ் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆவணப்படத்தின் மூலமாக இன்னைக்கு பரவலாக வெகுஜனங்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு ஆவணப்படமாக இது இருக்கிறது. நிச்சயமாக இந்த படத்தை தயாரிப்பதற்கான தயாரிப்பாளர்கள் அநேகமாக விரைவில் முன்வருவார்கள் என்கிற என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அல்லது தங்களுக்கு பிரச்சனை, கோரிக்கைகள் இருக்கிறது என்கிற மக்கள் போராடி கொண்டேதான் இருக்கிறார்கள். மக்கள் மத்தியில போராட்ட குணமெல்லாம் ஒன்றும் குறையல. போராட்டத்தை வழிநடத்துகிற அமைப்புகள், வழிநடத்துகிற தலைவர்கள், அதை பொறுத்து அந்த போராட்டம் வீரியமாகவும் நீடித்து நடக்கும். சில போராட்டங்கள் குறுகிய காலத்தில் நடக்கும். மக்கள் எப்போதுமே போராடி கொண்டுதான், போராடாமல் வாழ முடியாது. மக்கள் போராடி கொண்டேதான் இருக்கிறார்கள். நிறைய உதாரணத்தை என்னால சொல்ல முடியும். இந்த வாச்சாத்தி மட்டுமல்ல, உதாரணத்துக்கு சாம்சங் போராட்டத்தின் மூலமாகத்தான் அந்த யூனியனுக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அனைத்து விதமான உரிமைகளையும் பெற்று அந்த தொழிலாளிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு சங்கத்தை துவக்க முடியும், அது சட்டப்படியாக அங்கீகரிக்கப்பட வைக்க முடியும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சாம்சங் போராட்டம். அல்லது இன்றைக்கு 23 ஆண்டு காலமாக இல்லாத அரசு ஊழியர் ஆசிரியருக்கான ஓய்வூதியம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நடத்திய நீண்ட நெடிய போராட்டம். அதனால போராட்டத்தின் மூலமாக நிச்சயமாக காரியங்களை சாதிக்க முடியும் என்பதற்கு இது போன்ற ஏராளமான உதாரணங்கள் இருக்கு.